கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வேத புஸ்தகத்தில் பிரியமாக இருக்கணுமா, எப்பெல்லாம் நம்ம இந்த வேதத்தை படிக்கணுமா அப்பெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். ஐயோ, வேதத்தில் எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், வியாபாரத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், பரிசுத்த வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறார். இந்த வேத புஸ்தகத்தில் பிரியமாக இருந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படிலாம் நடந்தாங்க, எப்படியெல்லாம் ஜெயிச்சாங்க, எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்க, எப்படி ராஜாக்கள் அரசாண்டார்கள், அதில் தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார், பிரியம் நமக்கு அவர் என்னென்ன செய்வார், என்னெல்லாம் செய்திருக்கிறார், இனி எப்படியெல்லாம் செய்வார், எப்படியெல்லாம் துதிச்சாங்க. இப்படி இந்த வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் டே நைட்டு, ஐயோ நீ காலையில் வயது வாசித்தேன், இந்த மத்தியானம் எப்போ நான் வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு பிரியம், ஒரு விருப்பம். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவங்க பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். தியானம் பண்ணணும். ஒரு வசனத்தை வாசித்து இந்த வசனம் ஏன் எந்த சிச்சுவேஷனில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்க முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாமளும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரியமாக இருப்போமா? நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வேத புஸ்தகங்கள ரகசியங்களெல்லாம் என சொல்லித்தாங்கப்பா. எப்பொழுது நாங்கள் உங்களுக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.